ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். இங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு விரோதமாய் யார் எழும்ப முடியும்? யார் நம்மளுக்கு விரோதமாக ஆலோசனைகள் சொல்ல முடியும்? நமக்கு விரோதமாக நம்மளுடைய வேலையை காலி பண்ற மாதிரி, இல்லை நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா காரியங்களும் நம்மளை பயமுறுத்துகிறது போல யாரால எதிர்த்து நிற்க முடியும்? யார் நம்மளுடைய காரியத்துல நம்மளுக்கு விரோதமாய் பேச முடியும்? நீங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இப்படி யாருமே நம்மளுக்கு விரோதமாக நம்மளை பயமுறுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கணும். கர்த்தர் நம்ம பட்சத்துல இருப்பாரே ஆகில் ஒரு மனிதனும் நம்மளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் ஒரு வழியாய் எழும்பினாலும் அவர்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள். கர்த்தரை மாத்திரம் உங்க பட்சத்துல வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.